கைஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க கலைஞர் தாத்தா அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாலின் அண்ணன் அப்படின்னு நினைச்சோம்னா நீங்க தொண்டர் நினைச்சிட கூடாது. நாங்க தேங்காயோட எடுத்துட்டு வந்திருக்கோம், வாங்க தெறிக்க விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோ வீடியோ கொடுத்துட்டு அவ்வளவுதான் பயங்கரமா பாத்தீங்கன்னா தேங்காய் ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம். மணி பாத்தீங்கன்னா 7 மணி. எப்பவும் மாதிரி டைம் வந்து அதிகமாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 300 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பயங்கரமா அடிச்சு ஓட்டிட்டு இருந்தோம். அப்படி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா டபக்குன்னு ஃபாலோ கொடுத்து வச்சிருங்க. யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. அப்படி டக்குன்னு நம்ம பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கு வந்து நீங்க ஒரு லைக் டமால்னு கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒர்க்கிங் வீடியோ வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக யாரும் லைக் பண்ணுறதே இல்லை. அதனால தான் இவ்வளோ நாள் கொஞ்சம் கேப் விட்டுட்டேன். அதனால் இனி தொடர்ந்து ஒர்க்கிங் வீடியோ போடலான்னு இருக்கிறேன். நீங்கள் வந்து பண்ணுற சப்போர்ட்டில் தான் இருக்குது. இன்னும் ஒர்க்கிங் வீடியோ வந்து நான் கண்டினியூவாக போடணும்னா அப்படியே கமெண்ட் போடுங்க. ஏன்னா கமெண்ட் போட்டால் தான் கொஞ்சம் வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ போடுறது. அப்படியே இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்தது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வெறித்தனமாக ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் வெற்றிகரமாக நம்ம எதிர்பார்த்த மாதிரியே 9 மணிக்கெல்லாம் வேலையை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ரொம்ப டயர்டானதுனால ஒரு டீயை போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த கடை எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ஃபுட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் உடங்குடி தேரியூரில் இருக்கிற மாட்டாஸ்பத்திரிக்கு ஏத்தாப்புல இருக்குது இந்த கடை. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு டீ வடை டிஃபனு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்குது கடை. அதனால் வந்து நீங்கள் ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, செமையாக இருக்கும். அவ்வளோதான் டீயை குடிச்ச பிறகு ஒரு கிளுகிளுப்பு வரும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் செல்ஃபியை போட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த டிஎம்கே கட்சியிலேருந்து கொடுத்த அந்த ஜெர்சியை போடுறதுக்கு நம்ம கொஞ்சம் ஷையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம தெருவில் வந்து பார்த்த பிறகு தான் தெரிஞ்சு இங்கே உள்ள குட்டீஸ் எல்லாருமே இந்த ட்ரெஸ் தான் போட்டு சுற்றுறாங்க. இந்த ட்ரெஸ் வந்து எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு வந்து பக்கத்து வீட்டில் ஓசியில் கொடுத்தாங்க, அதனால வேலைக்கு போட்டுக்கிட்டேன். எல்லாருமே நம்ம என்னை மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறதுனால ஒரு குரூப்பாக ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவ்வளோதான் கிளம்பிட்டோம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். இன்றைக்கி வீடியோ முடிச்சு. தேங்க்யூ, பாய்.